ஆனந்தி, திமுக செயற்குழு கூட்டத்தில் கிளை செயலாளர்கள் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போது மாவட்ட செயலாளர் பதவியை இழக்கக்கூடிய அந்த 13 பேரின் பட்டியலை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த பட்டியலின்படி 70 வயதை கடந்த திமுகவின் முகங்களாக கருதப்படும் 13 மாவட்ட செயலாளர்கள் பதவி இழக்கிறார்கள். அந்த பெயர் பட்டியலை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 70 வயதை கடந்த திமுகவின் மிக முக்கியமான மாவட்ட முகங்களாக திகழ்ந்த 13 பேரின் பட்டியலை பார்க்கலாம். முதலில் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் ஏவா வேலு, அவருக்கு வயது 75 ஆகிவிட்டதால் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி பறிபோகிறது. இதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி மஸ்தான் மிக முக்கியமான தலைவராக திகழும் செஞ்சி மஸ்தான் பல ஆண்டுகளாக மாவட்ட செயலாளராக இருந்தவர். அவருக்கு வயது 71 என்பதால் செஞ்சி மஸ்தானின் மாவட்ட செயலாளர் பதவி பறிபோகிறது. இதே போல விருதுநகர் மாவட்ட திமுகவின் முகமாக கருதப்படும் KKSSR ராமச்சந்திரன், அவருக்கு வயது 77 என்பதால் KKSSR ராமச்சந்திரனின் மாவட்ட செயலாளர் பதவியும் பறிபோகிறது. நான்காவதாக ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவின் முகமாக இருந்து திமுகவின் முகமாக மாறிய மூத்த தலைவர் முத்துசாமி, அவருக்கு வயது 77 என்பதால் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியும் பறிபோகிறது. கும்பகோணம் சாக்கோட்டை அன்பழகன், வயது 72 என்பதால் தஞ்சாவூரில் திமுகவில் மிக முக்கியமான தலைவராக வலம் வந்த சாக்கோட்டை அன்பழகனின் பதவியும் பறிபோகிறது. புதுக்கோட்டை ரகுபதி, திமுகவின் முன்னாள் அமைச்சர், செய்தி தொடர்பாளர் என புதுக்கோட்டை மாவட்டத்தில் திமுகவின் முக்கிய தலைவராக திகழ்ந்த ரகுபதிக்கு வயது 76 என்பதால் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியும் பறிபோகிறது. இதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுந்தர், மாவட்ட செயலாளராக பொறுப்பு வைக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சுந்தரின் பதவியும் பறிபோகிறது. அவருக்கு வயது 72 என்பதால் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து அவர் விடுவிக்கப்படுகிறார். இதே போல ராணிப்பேட்டை ஆர் காந்தி, அவருக்கு வயது 80 ஆகிவிட்டதால் அங்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்து அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி பறிபோகிறது. இதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள மாவட்ட செயலாளராகவும் திமுகவின் முக்கிய தலைவராகவும் திகழும் அண்மையில் கைதாகி விடுதலையான அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வயது 74, அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியும் இப்போது பறிபோகிறது. இதனால் 13 மாவட்ட செயலாளர்கள் 70 வயதை கடந்த நிலையில் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிபோகிறது. மதுரையில் கோ தளபதி, அவருக்கு வயது 70 என்பதால் கோ தளபதியின் மாவட்ட செயலாளர் பதவியும் பறிபோகிறது. தேனி மாவட்டத்தில் கம்பம் ராமகிருஷ்ணன், அவருடைய வயது 77 வயது என்பதால் கம்பம் ராமகிருஷ்ணனின் மாவட்ட செயலாளர் பதவியும் இப்போது பறிபோகிறது. இதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் ஆவடையப்பனுக்கு வயது 79, முன்னாள் சபாநாயகர் ஆவடையப்பனின் மாவட்ட செயலாளர் பதவியும் இந்த 70 வயது என வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் அவருடைய பதவியும் பறிபோகிறது. திமுகவில் மிக முக்கிய தலைவர்களாக அந்த மாவட்டங்களின் திமுகவின் முகங்களாக பல ஆண்டுகளாக வலம் வந்த 13 மாவட்ட செயலாளர்களின் பதவிகள் இன்றைய திமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலமாக பதவி பறிபோகிறது. அந்த பகுதிகளில் உள்கட்சி தேர்தல் நடைபெற்று புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். 70 வயதை கடந்த திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் யாருடைய பதவிகள் எல்லாம் பறிபோகிறது என்ற பட்டியலை பார்ப்போம். ஏவா வேலு மற்றும் KKSSR ராமச்சந்திரன், முத்துசாமி, சாக்கோட்டை அன்பழகன், ரகுபதி மற்றும் திமுகவின் முக்கிய முகங்களாக திகழும் மாவட்ட செயலாளர்கள் 13 பேரின் பதவிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுந்தர் மற்றும் ராணிப்பேட்டை காந்தி, தூத்துக்குடி அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் பதவிகளும் பறிபோகின்றன. 13 மாவட்ட செயலாளர்களின் பதவிகள் இந்த 70 வயதை கடந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவி இல்லை என தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதை ஒட்டி திருநெல்வேலியில் முன்னாள் சபாநாயகர் ஆவடையப்பனில் இருந்து மதுரை கோ தளபதி, கம்பம் ராமகிருஷ்ணனில் இருந்து 13 மாவட்ட செயலாளர்களின் பதவிகள் பறிபோகின்றன. இதனால் புது ரத்தம் திமுகவில் பாய்ச்சப்பட இருக்கிறது. புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையும் 110 உயர்த்தப்பட்டிருக்கிறது. 70 வயதை கடந்த 13 மாவட்ட செயலாளர்களின் பதவிகள் இன்று முதல் பறிபோகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி.